310 ரூபா, 400 ரூபா. பார்த்தீங்கன்னா நானும் அதில் ஒரு ஃபாலோவர் தான். 740, 740 ரூபா, 10 ரூபா, 20 ரூபா, 30 ரூபா, 30, 40 ரூபா. அது வீட்டில் வந்து சமைச்சு சாப்பிட்டோம். அது உயிர் மீனுக்கு என்ன ஒரு தரமோ எதை வச்சுக்க உன் கணக்குக்கு 1950 மூர்த்தி சொல்லிட்டு வா. வணக்கம் நண்பர்களே, இன்றைக்கி நம்ம விசிட் பண்ணியிருக்கிறது வந்து நம்மளுடைய ரொம்ப ஃபேவரட் பிளேஸான சின்னமனை தான். ஆக்சுவலாக இந்த வீடியோ எடுத்தது பார்த்திங்கன்னா சண்டே, ஞாயிற்றுக்கிழமை எடுத்தது. ஒரு சில காரணங்களால் வந்து இன்றைக்கி அப்லோட் பண்ணுறோம். ரொம்ப ஸ்பெஷலான டேன்னு சொல்லலாம். ஏன்னா நம்ம சப்ஸ்கிரைபர் நிறைய பேர் வந்து வந்திருந்தாங்க. அதில் எனக்கு ரொம்ப கஷ்டமாகவும் இருந்துச்சு. ஏன்னா மன்னார்குடியிலேருந்து ஒரு 2 ஸ்டாஃப்ஸ் வந்திருந்தாங்க. அது நம்ம சேனலை பார்த்து தான் வந்து இந்த சின்னமனைக்கு வந்தாங்க. அவங்க வந்து ரொம்ப நேரம் வேடிக்கை தான் பார்த்துக்கிட்டு இருந்தாங்க, மீன் எடுக்காமல். அது என்ன ரீசன்னு தெரியல எனக்கு. கடைசியாக ஒரு கலப்பு பொடின்னு சொல்லுவாங்கள்ல, எல்லா மீனும் கலந்தது பொடியாக, அதை மட்டும் ஒரு 600 ரூபாய்க்கு வாங்கிட்டு போனேன், ஏலத்தில் எடுத்தேன் அப்படின்னாங்க. ஆனால் அவங்க ஃபேஸில் வந்து ஹாப்பினஸ் இல்லை, அது மட்டும் எனக்கு தெரிஞ்சிச்சு. அது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. ஒரு முக்கியமான விஷயம் நம்ம வியூவர்ஸுக்கு என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, சின்னமனைக்கு நம்ம வர்றோம் மீன் வாங்க அப்படின்னா காசை வந்து நம்ம ஒரு 100-200 நம்ம வந்து பார்க்கக்கூடாது அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா நம்ம ஃப்ரெஷ்ஷான மீன் கிடைக்கிதுன்னா கண்டிப்பாக அதுக்கு ரேட்டும் கொஞ்சம் ஜாஸ்தியாக தான் இருக்கும். சின்னமனைக்கு வர்றோம் மீன் வாங்க அப்படின்னா நம்ம வரும்போதே காசு கொஞ்சம் கூட குறைச்சி கொண்டு வந்தால் தான் நமக்கு வந்து திருப்தியாக வாங்கிட்டு போகலாம். இன்னொரு சப்ஸ்கிரைபர் அண்ணன் வந்து அவங்க வந்து புதுக்கோட்டை, அவங்க எனக்கு வந்து கால் பண்ணிகிட்டே வந்தாங்க. இது மாதிரி நான் வரேன் ப்ரோ, எனக்கு வாங்கி கொடுங்க அப்படின்னாங்க. சரி, இப்போ ப்ரீ பிளானடாக வந்து அவங்க வந்து வந்ததுனால அவங்க எதிர்பார்த்த மாதிரியே பெரிய சைஸு கொடுவா எனக்கு வேணும் அப்படின்னாங்க. நீங்கள் இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கீங்களா, இந்த கொடுவா மீன் தான் அவங்க வந்து வாங்கினாங்க. 4.5 கிலோ இருந்துச்சு இந்த கொடுவா மீன். சின்னமனையை பொறுத்த வரைக்கும் ஃபேமஸ் வந்து கொடுவா மீன் தான். கொடுவா மீன் நிறையாவே வரத்து அதிகமாகவே வரும், ரொம்பவே அதிகமாக வரும் ஒரு சில நாள்லாம். அந்த ரொம்ப வரத்து அதிகமாக வர்ற நாளில் வந்து பார்த்திங்கன்னா ரேட்டு கொஞ்சம் கம்மியாகும். அது அந்த நாளை பொறுத்து. ஒரு சில நாள்லாம் வந்து திருவிழா நேரம் இல்லை ரொம்ப ஃபேமஸான ஃபெஸ்டிவல் டைம் இது மாதிரிலாம் இருக்குது அப்படின்னா அதை பொறுத்து வந்து ரேட்டு டிஃப்ரெண்ட் ஆகும் சின்னமனையில். ஆனால் எல்லாமே உயிர் கொடுவா தான். அதில் உங்களுக்கு எந்த டவுட்ஸ் வேணால் அதை பற்றி நம்ம வீடியோ டீட்டெயில்டாக போட்டிருக்கோம். 33 மினிட்ஸில் வந்து நம்ம சேனலில் வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கோம். எப்படி பிடிக்கிறாங்க, ஏன் வந்து கொடுவா மீன் வந்து உயிரோடு இருக்குது, கடல்லேருந்து கடற்கரைக்கு வந்து மீன் போடுற இடத்துலையும் ஏன் துள்ளுது அப்படிங்கிறத வந்து நம்ம டீட்டெயில்டாக போட்டிருக்கோம். அது நீங்கள் பார்க்காதவங்களாம் வந்து பாருங்கள், போயிட்டு அந்த வீடியோவை ரொம்ப டீட்டெயில்டாக போட்டிருக்கோம். புதுக்கோட்டையிலேருந்து நம்ம சப்ஸ்கிரைபர் வந்தவங்களுக்கு கொடுவா மீன், இறால், நண்டு இது 3மே வாங்கி கொடுத்தோம். அவங்க போயிட்டு வீட்டில் நாங்கள் சமைச்சு சாப்பிட்டுட்டு உங்களுக்கு வந்து ரிவ்யூ சொல்கிறேன், உங்களுக்கு வந்து அந்த ரிவ்யூ சொல்லி வீடியோ சென்ட் பண்ணுறேன், அதை வந்து உங்களோட வீடியோஸில் வந்து ஆட் பண்ணுங்க அப்படின்னாங்க. நம்ம சப்ஸ்கிரைபர் கேட்டதுனால அவங்கள வந்து அவங்க வீடியோ சென்ட் பண்ண சொன்னேன். அந்த கிளிப் வந்து அந்த அண்ணன் எனக்கு சென்ட் பண்ணியிருந்தாங்க. அந்த வீடியோஸ் வந்து நம்மளுடைய இந்த வீடியோஸில் எண்டில் வந்து நான் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ மறக்காமல் அந்த ரிவ்யூவே நீங்கள் பாருங்கள். ஹானஸ்டான ரிவ்யூ தான் கொடுத்துருக்காங்க. ஏன்னா இங்கே சின்னமனையில் சீ ஃபுட் வாங்கிட்டு போயிட்டு சமைச்சு இது வந்து நல்லா இல்லைன்னு சொல்ல முடியாது. ஏன்னா உயிரோட தான் வாங்கிட்டு போகிறாங்க அப்படிங்கும்போது அது ஃப்ரெஷ்ஷாக தானே இருக்கும். 2700 இது போதும்டா. சரி, எதை வச்சுக்க உன் கணக்குக்கு வாடா டேய், போவாத. 400 ரூபா, 400 ரூபா, 700, 700 ரூபா, 700, 700 ரூபா, 700, 720, 730 ரூபா, 730, 730 ரூபா, 740, 740 ரூபா, 740 ஒரு தரம், 740 ரூபா, 740, 740 ரூபா. எப்படி காலி பண்ணி வந்து முடிவு பண்ணிட்டீங்க? கரிகால் வாங்கிக்கங்க. கரிகால் யாரு? 350 ரூபா, 350, 360, 400 ரூபா, 400, 400 ரூபா, 410, 410 ரூபா, 410, 450 ரூபா, 450, 450 ரூபா, 400. நம்ம வந்து மீன் எடுத்து நாட்டாமைக்கு சூப்பர்.
எண்ணூத்தம்பது ரூபா 700 790 800 ரூபாய் 850 ரூபா 850 850 ரூபா 850 900 ரூபா 900 900 ரூபா 950 960 ரூபா 960 70 970 ரூபா 970 80 ரூபா ரெண்டு பேருக்கு 980 1000 ரூபா 1000 1030 1030 ரூபா 40 1050 ரூபா 60 1070 ரூபா 80 ரூபா 1090 100 1100 ரூபா 1110 1110 ரூபா 1110 20 ரூபா 30 ரூபா 1130 40 ரூபா 50 ரூபா 1150 1150 ரூபா 1150 1150 ரூபா நகர நகர வருது ஒடியா அந்த பாக்கி தாங்க அப்ப இது 40 அரை கிலோ வருது 600 ரூபா 600 90 690 700 ரூபா 790 790 800 ரூபா 810 820 830 840 ரூபா 850 850 ரூபா 860 70 ரூபா 870 80 ரூபா 900 910 910 ரூபா 20 ரூபா 30 ரூபா 930 40 ரூபா 940 50 960 ரூபா 960 70 970 ரூபா 80 ரூபா 980 90 990 ரூபா 990 990 ரூபா சரியா வச்சுக்கிறோம் எழுதிடுறேன் நான் நோட்ல எழுதி வாங்கிட்டு போயிடுறேன் 200 ரூபா 250 300 ரூபா 310 310 ரூபா 310 310 ரூபா 310 காசு கொடுக்குறது எடுங்க கொடுங்க காலையில் கொடுத்துங்க பாருங்க சண்டை நடக்கும் சண்டை எடுங்க நாளைக்கு பஸ் அப்படியா அதுல இருந்து 2 கிலோ தானே வரும்போது அவங்க வேணான்னு சொன்னதான் நான் கேட்டேன் எங்க அண்ணா வேணான்னு கொடுவாடா 200 ரூபா சொல்லுங்க அப்படியே கொட்டு 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 அப்படியே கொட்டு சொல்லுங்க 300 ரூபா ஏங்க சொல்லுங்க அப்படியே 300 ரூபா போடுங்க விலையை சொல்லுங்களேன் போடுங்க 300 ரூபா போடுங்க கொட்டு வாயில கொட்டு 300 300 350 350 360 400 450 500 510 510 கேன கொடு தம்பி கேன கொடு பெருசா கேளு 2000 ரூபா தள்ளுபடி பண்ண மாட்டேன் ஆமா 2000 ரூபா 2000 10 ரூபா 2010 2020 2020 ரூபா 2100 ரூபா 110 ரூபா 120 ரூபா 2160 ரூபா 550 அங்க ஆள் கேக்குது பாரு 500 550 2550 ரூபா 60 2560 2570 80 2580 ரூபா 90 600 2610 2620 30 40 50 60 70 2670 80 90
700 710 720 790 800 810 820 830 840 850 860 90 890 910 20 2920 30 40 50 60 70 80 3000 ரூபா 3000 ரூபா பாருங்க வந்து டக்குனு போறேன் என்னங்க ஏன் போட்டு கூறுங்களேன் போல தானே கூறுங்களேன் ஐடியா 3000 அதனால கூறுங்க நல்லா வச்சு கூறுங்க பண்ணிடுறேன் எவ்வளவு ஒரு 550 ரூபா 550 550 ரூபா 600 ரூபா 610 210 ரூபா 20 ரூபா 30 ரூபா 40 640 ரூபா 50 60 700 ரூபா 700 710 720 ரூபா 730 740 ரூபா 740 750 ரூபா 760 760 ரூபா கால் கிடக்கு 1 கிலோ 770 ரூபா 770 780 ரூபா 90 800 ரூபா 810 830 840 ரூபா 850 850 ரூபா 850 860 ரூபா 70 ரூபா 170 கோபு தனி நகர 800 ரூபா 800 ரூபா 800 850 ரூபா போவே 900 950 ரூபா 1000 ரூபா 1050 100 1150 ரூபா 200 250 ரூபா 300 450 ரூபா 1450 ரூபா 500 1500 ரூபா 1500 ரூபா மூர்த்தி கேள்வி 1500 1500 550 600 ரூபா 1600 ஒரு வாலி புல்லா இருக்கு 1600 ரூபா 1600 1600 ரூபா 610 20 ரூபா 1620 30 ரூபா 1630 1630 ரூபா 40 50 ரூபா 60 70 90 690 700 ரூபா 1710 1710 ரூபா 1720 1730 ரூபா 40 ரூபா 50 60 ரூபா 90 800 ரூபா 1800 1800 ரூபா வாலி விடுங்க வாலி 500 ரூபா 990 2000 ரூபா 2010 2100 110 200 300 ரூபா 310 ரூபா 400 ரூபா 2500 2500 ரூபா காசு தந்துருங்க அதுல எடுக்கல 140 390 390 ரூபா 400 ரூபா 390 400 ரூபா 400 410 ரூபா 410 420 1510 ரூபா கேளுங்கப்பா 1510 560 1560 ரூபா 70 ரூபா 90 ரூபா 1610 ரூபா 620 90 700 710 720 730 30 ரூபா 1830 1830 ரூபா 40 ரூபா 1840 890 1890 ரூபா 900 ரூபா 900 910 1910 ரூபா 1910 போகுது அண்ணே அண்ணே 309 யாரா இருக்கு இது ஒரு 300 அது ஒரு 300 400 ரூபாய் இது 400 தான் அதான் 300 இதா தேர்ந்தெடுத்து குறைக்காது இன்னும் நிறைய இருக்கு உங்களுக்கு 600 ரூபா 500 ரூபா எவ்வளவு சொல்லுங்க 550 90 ரூபா 500 600 போதும்பா 200 ரூபா கொடுத்துட்டேடு நீ அப்படியே இன்னும் கடைசி வரைக்கும் அப்படியே அடம் பிடிச்சு அவ்வளோதான் அதுதான் சரக்கு வாங்கலாம் அது வேணும்
200 யாரு கொடுக்குறது? எடுத்து தட்டு. அதான் அந்த கடைசி வரைக்கும் நின்னதுலேயே தான் நிப்பான்னு தெரியும். சரி சொல்லி விடுறாங்களே ஒரு 10 ரூபா கூட வைப்போம்லாம் வைக்க மாட்டா. அந்த அதுலயே மல்லு கட்டிட்டு கூட விடப்பா எடுத்துக்கிட்டு எடுத்துக்கிட்டு கூட இல்ல எல்லாருக்கும் வணக்கம். நம்ம மிஷின் பிளானட் யூடியூப் சேனலில் ஃபிஷ்ஷிங் சம்மந்தமான வீடியோஸ் எல்லாமே ரெகுலராக போட்டுருக்காங்க. இது பார்த்திங்கன்னா நானும் அதில் ஒரு ஃபாலோவர் தான். அதை பார்த்திங்க அப்படின்னா நம்ம சின்னமனையில் கொடுவா, உயிர் கொடுவா ஏலம் தான் அந்த வீடியோஸில் ரொம்ப ஃபேமஸான வீடியோஸு அடிக்கடி வரும். ஸோ நான் அதை பார்த்துக்கிட்டு தான் அந்த மிஷின் பிளானட் யூடியூப்போட க்ரியேட்டர் தம்பி சந்தோஷ் அவர்கிட்ட கான்டாக்ட் பண்ணி எனக்கு இந்த மாதிரி உயிர் கொடுவா வேணும், எனக்கு வாங்கி கொடுங்கன்னு சொல்லி பேசவும், சரிண்ணே நீங்கள் வாங்க நான் உடனே வாங்கி தரேன்னு சொல்லி எனக்காண்டி அவர் வேலையெல்லாம் ஒதுக்கிட்டு வந்து எனக்கு அந்த ஏலத்தில் எடுத்து கொடுத்து இன்றைக்கி சண்டே வாங்கி கொடுத்தாரு. உயிர் கொடுவா போட்லேருந்து அப்போ தான் இறங்குது. உடனே எடைக்கு என்ன இது ஏலத்தில் எடுத்து கொடுத்து வாங்கி கொடுத்தாரு. அதை வீட்டில் வந்து சமைச்சு சாப்பிட்டோம். அது உயிர் மீனுக்கு என்ன ஒரு தரமோ அந்த சுவைங்கிறது இன்றைக்கி தான் நாங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம். மற்றபடி நம்ம கடையில் வாங்குறது பார்த்திங்கன்னா கடையில் வாங்குவோம். அது இந்த மாதிரி உயிர் மீனாக வாங்கி நம்ம சமைக்கிறதுங்கிறது இந்த கடல் மீன் பொறுத்த வரைக்கும் அந்த டேஸ்ட் தரம் உண்மையிலுமே அது சொல்ல முடியாது, அவ்வளோ அருமையாக இருந்துச்சு. அதுக்காக நம்ம சந்தோஷ் பிரதருக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. அது மட்டும் இல்லாமல் நண்டு இறால் ப்ளஸ் கொடுவா 3 எனக்கு வாங்கி கொடுத்தாப்புல, நல்ல ஒரு ரேட்டில் வாங்கி கொடுத்தாப்புல, தரமாக எல்லாமே உயிர், நல்ல ஒரு சுவையாக இருந்துச்சு. அந்த குவாலிட்டி ரொம்ப ரொம்ப நல்லா இருந்துச்சு. தொடர்ந்து இந்த சேனலுக்கு வந்து நீங்கள் ஆதரவு கொடுங்க, இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், முடிஞ்சளவுக்கு ஒரு வீடியோஸில் ஷேர் பண்ணுங்கள். அவருக்கு உங்களால் முடிஞ்ச சப்போர்ட்டை பண்ணுங்கள். அதே மாதிரி உங்களுக்கு இந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷான மீன் வேணும் அப்படின்னா தாராளமாக நீங்கள் அவரை கான்டாக்ட் பண்ணலாம். நம்ம சின்னமனையில் அந்த கொடுவா, அந்த உயிர் கொடுவாங்கிறது அவ்வளோ தரமாக இருக்குது. அவரை நீங்கள் தொடர்பு பண்ணிங்கன்னா கண்டிப்பாக வாங்கி கொடுப்பாரு. நன்றி.